வணக்கம் ஓவியா. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து ஏராளமான பேருந்துகள் திண்டுக்கல், மதுரை மற்றும் கோயம்புத்தூர், ஈரோடு, தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவர் முந்தி செல்லும் சம்பவம் கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வருகிறது. கடந்த சில 15 நாட்களுக்கு முன்பு கூட இதேபோல் தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக் கொண்டு சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இந்நிலையில் நேற்று பழனியிலிருந்து புது தாராபுரம் செல்லும் சாலையில் தனியார் பேருந்துகள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு சென்றன. முன்னே சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் பின்னே வந்த தனியார் பேருந்துக்கு வழிவிடாமல் வேகமாக சென்றதும், அதேபோல் மற்ற வாகனங்களுக்கு, லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு வழிவிடுவதும், பின்வரும் பேருந்து முன்னே செல்லும் பொழுது அதற்கு வழிவிடாமல் சென்றதும், அதேபோல் பேருந்தில் இருந்த பயணிகள் கூச்சலிடுவதும், பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களுக்கு நேரமாகிவிட்டது, முன்னே செல்லும் பேருந்து ஓட்டுநர் வழிவிட மறுக்கிறார் என அவர்கள் கூறும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் முந்தி செல்ல முயல்வதும், அதை முன்னே சென்ற பேருந்து ஓட்டுநர் தடுத்து அந்த பேருந்தை ஓட்டி செல்லும் போது இருவருக்கும் இடையே போட்டி போட்டுக் கொண்டு ஓட்டிய நிலையில் ஒரு கட்டத்தில் பின்னே வந்த பேருந்து முன்னுக்கு சென்ற பேருந்தின் மீது வேகமாக மோதியது. இதில் பேருந்தின் கண்ணாடி உடைந்தது. அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த பயணிகளுக்கு யாருக்கும் எந்த ஒரு காயங்களோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படவில்லை. தொடர்ந்து தனியார் பேருந்துகள் போட்டி கொண்டு ஓட்டுவதும், அதேபோல் பயணிகளை ஏற்றுவதற்கு அவர்களுக்குள் உள்ள பிரச்சனையால் பேருந்தில் செல்லும் பயணிகளின் உயிரை பற்றி கவலைப்படாமல் இவர்கள் சாலையில் போட்டி போட்டுக்கொண்டு ஓட்டுவதால் சாலையில் செல்பவர்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் அச்சமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக பழனி காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் அவர்களிடம் பேசி ஒரு முடிவு செய்ய வேண்டும். பேருந்தில் செல்லும் பயணிகளுக்கும் சாலையில் செல்லும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஓவியா.